இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோஹிணிக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா முத்து, மீனாவும் கிருஷ தத்தெடுத்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட வீட்ல தான் வளர்ப்பாங்க. அப்ப எப்படி வந்துட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கிருஷ் வந்துட்டு நம்ம தான் அம்மான்றத வந்து உண்மை எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். நம்மளோட வாழ்க்கை வந்து வீணாயிரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மாட்ட கட்டம் ரைட்டான்னு சொல்லிடுறாங்க. நம்மளோட என் பையன வந்து விடாத, என்னுடைய வாழ்க்கையே வந்து பாழா போயிரும். அவங்க விட்டாலாம் நான் வந்து நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, "என்னைக்குனாலும் இந்த உண்மைய நீ சொல்லி தான் ஆகணும். இதுக்கு நீ இவ்வளோ நாள் பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு, நீ இந்த உண்மைய சொல்லிட்டேன்னா கிருஷ் உன் கூடயே இருப்பான்ல" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்ல. என்னுடைய மாமியார் வந்து கண்டிப்பா வந்துட்டு இந்த விஷயத்த பெருசா அதாவது சரி அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா என்னை வீட்ட விட்டு தொரத்திருவாங்க. அது மாரி மனோஜுமே எந்த மனநிலையில இருக்கான்னு தெரியல. அவன் வந்து என்னைய எப்பயுமே எந்த சூழ்நிலையுமே விட்டுக் குடுக்காத ஒரு மனநிலையில வரும்போது தான் வந்து நான் கிருஷ்ண பத்தி உண்மைய வந்து கண்டிப்பா நான் சொல்லுவேன். அப்படின்னு அது எப்படா வரும்? அந்த நாள் எப்போ வரும்? என்ன ரோஹிணி வந்து மாட்டிக்கணும் அப்படின்ட்டு தான் என்னுடைய ஒரு கனவுமே. ஆனா கொஞ்சம் கூட வந்துட்டு நன்றி விசுவாசம் இல்லாம பார்த்தீங்கன்னா, ரோஹிணி அம்மாவுமே நடந்துக்கிறாங்க. முத்து மீனாட்ட வந்துட்டு கிருஷ்ண வந்துட்டு நீங்க வளர்க்க வேணாம். நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்து வந்துட்டு என்ன காரணம் இது? மீனா கேட்குறாங்க, என்ன காரணம்? ஏன் வந்து கிருஷ்ண நாங்க தத்தெடுத்து வளர்க்கக்கூடாது அப்படின்றபோது, ரோஹிணி அம்மா சொல்றாங்க, முத்து வந்துட்டு ரவுடி. அவன மாரியே வளர்ந்துருவான் அப்படின்ற மாரி என் பொண்ணு வந்து வருத்தப்படுறா. அதனால வந்து நான் உங்க கூட விடல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட அந்த பையன ஆபத்துலருந்து காப்பாத்துனது பார்த்தீங்க அப்படின்னா, முத்துவும் மீனா தான். தான் பொண்ணு தன் பையன் வந்து அதனால பரவால்ல தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலையில இருக்கு. அந்த பொண்ணு சொல்ற பேச்ச கேட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவோட மனச கஷ்டப்படுத்துற மாரி பார்த்தீங்கன்னா, ரோஹிணி அம்மா பேசுறது கண்டிப்பா வந்து பிடிக்காம தான் இருந்தது. ஒரு வழியா முத்து வந்துட்டு சரி அவங்ககிட்டயே குடுத்துடலாம். அவங்ககிட்டயே விட்டுரு. அவங்க பேர அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்ற மாரி வந்துட்டு விட்டுறாங்க. அந்த விஷயத்துலயுமே அவங்க கண்டுக்காம விட்டுருந்தா, யாரும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முத்துக்கான நிலைமை தான் வந்து கிருஷிக்குமே இருந்திருக்கும். அப்படின்ட்டு கொஞ்சம் கூட நன்றி எப்படியும் ரோஹிணி மாதிரி தானே ரோஹிணி அம்மாவும் இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. அப்படிதான் வந்து பிரம்ம வந்து போகுது. கூடிய சீக்கிரம் ரோஹிணி மாட்டிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் வந்து ரோஹிணி வந்து எஸ்கேப் ஆகி தான் போயிட்டுருக்காங்க. என்னைக்கு மாட்டுவாங்க அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.